திரையில மிஸ் பண்ணாலும் மக்களோட மக்களா இறங்கி நிக்க போறாரு. அந்த விதத்துல அண்ணன் மிஸ் பண்றோன்ற பேச்சுக்கு இடம் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கலாம், நான் சொல்றேன் வாங்கடா, இன்னைக்கு இன்னையோட தூய்மை பணியாளர்கள் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுல, இன்னையோட 100வது நாள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, யாருமே கண்டுக்கிறது இல்ல. தூய்மை பணியாளர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி 100 நாள் ஆச்சு. இன்னும் திமுக வந்து கண்டுக்காம அவங்களுக்கு வேலை பண்ணி கொடுத்துறாங்க, நிரந்தர பண்ணி கொடுத்துறாம இன்னும் அவங்க தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. எங்க அண்ணன் 2026 வருவாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. முதல்ல வந்து பெண்களுக்கு கோயம்புத்தூர்ல நடந்த கேஸ் மாதிரி அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் நடக்காது. ஆட்சியில இருக்கிறோன்ற அந்த சப்போர்ட் இந்த போலீஸ்கார மேல கை வச்சா தெரியுமா, அந்த மாதிரி சம்பவம் திரும்பி நடக்காது. அண்ணன் வரட்டும், களத்துக்கு வந்து இத்தனை கோடி மக்களை வந்து சந்தோஷப்படுத்துற மக்களுக்கு எங்க அண்ணன் திருப்பி நன்றி கடனா செய்யறதுக்காக திருப்பி வராரு. நன்றியை திருப்பி மெச்சூரிட்டி படுத்திட்டார். ரசிகனா நீ இருக்கக்கூடாது, ரசிகன் கிடையாது இனிமேல் வந்து நீ வந்து தொண்டைன்ற வழியில மக்களுக்கு நீ வந்து பணி செய்யணும். என்னை நீ கொண்டாடிட்டு என்னை நீ தூக்கி வச்சுட்டு நீ பண்ணக்கூடாது. என் பேரை சொல்லி நம்ம கழகம் சார்பா நீ மக்களுக்கு நல்லது செய்ய, நமக்கு கொடுத்த மக்களுக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் வழிபடுத்திருக்காரு. ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கும், ரசிகனா ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இருக்கும், தொண்டனா கண்டிப்பா இல்லை. களத்துல இறங்கிட்டாரு. எங்களுக்கு படம் தேவையில்லை. இனிமேல் நாங்க வந்து படத்தை அவர் அவர் படம் கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கல, களத்துல இறங்கணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். கிளாஸ்க்கு வரத பத்தி சொல்லுங்க. ஸ்டேம் தப்பு கிடையாது. அது கூட 2 பேரும் ஹீரோ தான் நடிக்கிறாங்க. அவங்களும் கிளாஸ்க்கு வராங்க, எடுத்துக்க முடியுமா? ஸ்டேம் தப்பு கிடையாது. பின்னாடி யாருக்கான்னு தெரியும், அது எங்களை பாதிக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பல மடங்கு எப்படி அதிகரிக்குதுன்னு பாருங்க. இது வரைக்கும் காணாத வெறும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எங்கேயுமே மதுரையில போடல. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு 2 ஷோ போட்டு 30 நிமிஷத்துல டிக்கெட் சொல்லிட்டு வச்சு. நான் இங்க நிக்கிறேன், நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 40 டிக்கெட் எடுக்கிறேன். 40 டிக்கெட் நான் நின்று லைன் எடுக்கும்போது இன்னும் கத்துறாங்க, நீங்க மட்டும் 40 டிக்கெட் எடுத்து நாங்களும் அப்படி டிக்கெட் எடுக்கணும். அந்த அளவுக்கு அண்ணன் ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருக்கு. பராசக்தி வந்து எங்களை பாதிக்காது, அவங்களை பாதிக்காம அவர் வளரணும், அதனால அவரை பாதிக்காம